பச்சை பயிரை வச்சு எப்பயும் போல் போரிங்காக கறி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக பேன் கேக் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் பச்சை பயிறு ஓவர் நைட் அல்லது 2லேருந்து 3 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 2 குட்டி வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை. பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்றே போதும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் ஆன் பண்ணி தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்படி குட்டி குட்டியாக ஊற்றி 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பர் ஹெல்தியான பேன் கேக் ரெடி. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட்னஸுக்கு பனானா மட்டும்தான் எடுத்திருந்தேன். சுகர் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. நீங்கள் தேவைப்பட்டால் ஜாகரி, ப்ரௌன் சுகர், டேட்ஸ் பவுடர் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.